literally the last video in this setup. Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to Charu Vlogs and it's me, Charu. Finally, கடைசி வாட்டி கரெக்டாக சொல்லிட்டேன் without any retake. So yeah guys, இதுதான் வந்து நம்ம இந்த வீட்டில் எடுக்க போகிற கடைசி லாங் ஃபார்ம் வீடியோ. இந்த வீக் வந்துட்டு நம்ம இந்த வீடை வந்து காலி பண்ணுறோம். அப்போது வந்து பெருசாக கஷ்டமாக இல்லை, இந்த பெயிண்டிங்லாம் வந்துட்டு கஷ்டப்பட்டு பண்ணிவிட்டு இட்ஸ் ஓகே நம்ம போய் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுலாம் இருந்தது. இதுக்கப்புறம் இது எண்ட் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே ஃபைன், நம்ம என்ன கண்டென்ட்டுக்கு வந்தோமோ அந்த கண்டென்ட்டை பார்க்கலாம். ஓகே ஸோ வந்துட்டு விஷன் போர்டு நிறையா பேர் கேட்டே இருந்தீங்க, உங்கள் விஷன் போர்டை காட்டுங்க அப்படின்ட்டு. நம்ம எதுக்காண்டி இந்த வாட்டி பிரிச்சுட்டு ஒட்டணுமோ தெரில. இப்போ இதை மறுபடியும் பிரிக்கணும், வருஷமும் இன்னும் 3 வாரத்தில் முடிய போகுது. ஸோ இவனை பிரிச்சுட்டு அடுத்த வருஷத்துக்கானது நான் ஆல்மோஸ்ட் இப்போ பிளான் பண்ணிட்டேன். பட் இந்த வருஷம் போட்டது என்னெல்லாம் நடந்திருக்கு நடக்கலை அதை பார்ப்போமா? ஸோ ஹியர் இஸ் ஆர் விஷன் போர்ட். இது நானே வந்து செஞ்சது. ஸோ நிறைய பேர் வந்து எப்படி செய்யணும், என்ன பண்ணணும், இதுக்குள்ளே என்ன போடணும், பேசிக்காக வந்து எப்படி பண்ணணுங்கிற ஒரு ஐடியா ஃப்ரேமே இல்லாமல் இருப்பீங்க. ஸோ குயிக்காக எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் இயர் இப்போ 2026 என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து போட்டு வச்சு நீங்கள் தினம் உங்கள் வீட்டில் வந்து கண் கூட பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு தினம் ஒரு ஃபயர் உருவாகும். இதை அச்சீவ் பண்ணணும், இந்த வருஷம் செய்யணும் அப்படின்ட்டு ஒரு ஃபயர் உங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷனாக வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம என்னெல்லாம் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் பிக்சர் வடிவமாக போட்டோம் அப்படின்னா இட் கைண்ட் ஆஃப் அதை அச்சீவ் பண்ணணும், நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்களெல்லாம் இதில் போட்டு வச்சுக்கலாம். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. இது பண்ணுறதுக்கு ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 விஷயத்த வந்து சொல்லலாம். ஸோ இத்தனை ஸ்டெப்ஸ் இதை கிரியேட் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படின்னு எனக்கு ஸ்டெப்ஸாக சொல்ல தெரியல. பட் ஆனால் நான் ஒரு 4 விஷயத்த சொல்கிறேன், நீங்கள் அதை வச்சு அப்படியே ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்ரியலிஸ்டிக் திங்ஸ் எல்லாம் போடக்கூடாது. நெக்ஸ்ட் 12 monthsல உங்களால் எதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியுமோ, இதுக்கு கொஞ்சம் எஃபோர்ட் போட்டேன்னா நான் அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான விஷயங்களை தான் போடணும். நோ ஃபேண்டசி ஸ்டெப்ஸ். எனக்கு வந்துட்டு பெரிய பங்களா வேணும், 10 லட்சம் காசு வேணும், நோ, நாட் லைக் தட். நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ காமனாக நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம், ஒரு நல்ல விஷயங்களை அச்சீவ் பண்ணணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்லா ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். பட் அந்த மாதிரி நினச்சா மட்டும் போதாது, அதோட என்டையர் ப்ராசஸையே நம்ம வந்து அதில் அங்கங்கே போட்டு வைக்கணும். பிகாஸ் பேசிக்காக வந்துட்டு எனக்கு ஒரு 40,000 சேலரி அவ்வளோதான் அப்படின்னு போடக்கூடாது. நான் வந்து இந்த கோர்ஸை வந்து கண்டிப்பாக முடிச்சிருக்கணும், அப்புறம் எனக்கு இந்த மாதிரி கம்பெனியில் எனக்கு ஒரு ஒர்க் கிடைக்கணும், அப்புறம் இந்த பட்ஜெட்டில் நான் வந்து ஏர்ன் பண்ணணும், ஆஃப்டர் தட் அந்த மணியை வச்சு நான் என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், இதில் வந்து எங்கள் அம்மாவுக்கு நான் இது வாங்கி கொடுக்கணும், எனக்கு நான் செல்ஃப் கிஃப்ட் இது பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அந்த என்டையர் ப்ராசஸையுமே போடணும். அது வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பவர். நான் நிறைய இடத்துல படிச்சிருக்கேன், நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கேன். இப்போ சும்மா எனக்கு காசு வேணுங்கும் போது எனக்கு 50,000 மாதம் சம்பளம் வரணும்ப்பா அப்படின்னு மட்டும் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடாது. அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் எஃபர்ட்ஸ் போடணும், அதை அச்சீவ் பண்ணக்கப்புறம் நம்ம அதை வச்சு என்னெல்லாம் சாதிக்க போகிறோம் அப்படின்னு அந்த ஒரு என்டையர் ப்ராசஸையுமே வந்து நம்ம பிளான் பண்ணணும். தட் இஸ் 2. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிக்டோரல் ரெப்ரஸன்டேஷனாக இருக்கணும். லைக் எழுதி வைக்கிறத விட இந்த மாதிரி பிக்சர்ஸாக பார்க்கும்போது இந்த மாதிரி அது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பிரேக் டவுன் பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஸோ பிக்சர் வைஸாக அது வந்து எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் பின்ட்ரெஸ்ட்லையோ கூகுள்லையோ பிக்சர்ஸ் எடுத்து இந்த மாதிரி எனக்கு நடக்கணும்ப்பா, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நான் போகணும்ப்பா அப்படின்னு அந்த பிக்சராக போட்டிங்கன்னா இட் ஹாஸ் மோர் பவர்ஸ் இன் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு நான் நம்புறேன் கைஸ். இது யாரும் திட்ட வேணாம் ப்ளீஸ். நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ மறந்துச்சே என்ன சொல்ல வந்தேன். கேட்டகரி. ஏதாவது ஒரு விஷயத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இப்போ மணி மைண்டடாக இருக்காங்கன்னா எனக்கு நகை வேணும், பணம் வேணும் அப்படின்னு போடுறது. ஆர் நீங்கள் ரொம்ப ரிலேஷன்ஷிப் பேசிஸாக இருக்கீங்கன்னா எனக்கு வந்து என் லவரோட சண்டை வரக்கூடாது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன ஊழிய இருக்கணும் அப்படின்னு போடுறது. ஆர் நீங்கள் வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு எதில் அப்சஷன் இருக்கோ அதை மட்டும் போடக்கூடாது. பிகாஸ் யுவர் லைஃப் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் தட் ஒன் திங். புரியுதா? ஸோ எல்லாத்தையுமே போடணும். லைக் உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய வெல்த், உங்களுடைய ஸ்டடீஸ், உங்களோட ஹாபீஸ், உங்களோட ட்ராவல், உங்களுடைய ஒர்க் அவுட், இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நீங்கள் வந்து ஒன்று போடணும். பிகாஸ் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க, எல்லாத்துலேயுமே நீங்கள் நினச்சதை பண்ணீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து ஒரு இம்ப்ரூவைஸ்ட் ஒரு குட் பெட்டர் வெர்ஷனாக மாறிடுவீங்கல்ல. ஸோ அதனால் வந்து லைஃப்பில் வந்து பணம் வரணும்னு மட்டும் நினச்சிட்டு இல்லாமல் நல்லா படிக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், ரொட்டீன் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே நம்ம பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். கண்டிப்பாக புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் வரைக்கும் நான் பேசி நீங்கள் பார்த்ததே இல்லைல்ல. எங்கேருந்து வந்திருக்கான்? ஸ்டார்ட் மேலேருந்து வேணாம். மேலே எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, நம்ம கீழே இருந்து ஆரம்பிக்கலாமே. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் பளிச்சுன்னு தெரியுதா? ஸோ இது வந்து நான் ஏன் போட்டு வச்சேன்னா எனக்கு சாரீ கட்டவே தெரியாது. ஸோ 2025 சாரீ கட்ட கற்றுக்கணும் நானே அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ ஆஸ் பர் தட் நான் இப்போ ஓரளவுக்கு பெட்டராகவே சாரீ கட்டுறேன். ஆனால் பட்டு சாரீ கட்ட வர மாட்டேங்குது, பட் நார்மலாக நான் கட்டுறேன். ஸோ டிக்.
இதை சொல்லியே ஆகணும். இது தெரியுதா, ஒரு அக்கா வந்து ஒரு சூட் கேஸை தள்ளிட்டு போவாங்க பிளாக் கலர் ட்ரெஸ்ல. இதை வந்து நான் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணி போட்டேன் அப்படின்னா, பிஸ்னஸ் ட்ரிப். ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பாவது நான் போகணும். லிட்ரலி நான் லாஸ்ட் இயர் இது வரைக்கும் நான் பிஸ்னஸ் ட்ரிப்பே போனதில்லை. ஆனால் லாஸ்ட் இயர் ஒரு ஹிந்தி கிரியேட்டரை பார்த்தோன்னே எனக்கு நம்மளும் பிஸ்னஸ் ட்ரிப் போகணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம்ப்பா, நடக்கட்டும் நடக்காட்டி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சேன். லிட்ரலி இயரோட ஸ்டார்டிங்கே நினைக்கிறேன், மார்ச்சுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் யூடியூபோட ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் போயிருந்தேன் டு பெங்களூர் தான், பெரிய இன்டர்நேஷ்னல்லாம் இல்லை, பட் கூகுளோட ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் நான் இது வரைக்கும் வெளியில் சொல்லவே இல்லை. ஐ வாஸ் பெய்ட் இன் லேக்ஸ் ஃபார் தட். ஸோ கடவுள் இருக்காரு, மேனிஃபெஸ்டேஷன் ரியலி ஒர்க்ஸ். இது வரைக்கும் நான் வந்து ஈவெண்ட் தான் போயிருக்கேன். யூடியூப் சும்மா கூப்பிட்டு சாப்பாடு போட்டு ஈவெண்ட்லாம் நடத்துவாங்க, அது வேற. ஒரு ஒர்க் ரிலேட்டடாக கூப்பிட்டு கூகுள் ஆஃபீஸில் தொடர்ந்து 8 மீட்டிங் அட்டன் பண்ணேன்னு நினைக்கிறேன். லிட்ரலி அன்னைக்கு நான் ஏர்போர்ட் போகும்போது இதே மாதிரி தான் ஒரு ட்ரெஸ் போட்டு போயிருந்தேன். இந்த பிக்சர் கம்பேரிசன் வேணாலும் பாருங்க. இதை நான் நம்பவே இல்லை. இது ஃபர்ஸ்ட் நடக்கும் போதே நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த ஒரு போர்டுக்கு ஒரு பெரிய பவர் இருக்கு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு குவிக்காக ட்ராவல் பார்க்கணும் அப்படின்னா இது வந்துட்டு வியட்நாமோடைய அந்த ஹனாய் ட்ரெயின் ஸ்ட்ரீட்டு. நான் இந்த இயர் வந்துட்டு வியட்நாம் போனோம், அதுக்கப்புறமேட்டு டர்க்கியோட ஹாட் ஏர் பலூன் டர்க்கி போனோம், அதுக்கப்புறம் வந்துட்டு டிஸ்னிலேண்டு ஹாங்காங் போனோம், அப்புறம் இன்னொன்று வந்து பாலி போனோம், பாலியில் இருக்கிறது. இந்த 4 கண்ட்ரி நான் போட்டு வச்சுருந்தேன். பட் என்னால் முடிஞ்சது நான் வந்து வியட்நாம் போயிட்டேன், அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா பாலியும் நான் போயிட்டேன். அண்ட் இதில் இல்லவே இல்லாதது சிங்கப்பூர். நான் பிளான் பண்ணவே இல்லை, பட் நான் சிங்கப்பூரும் இந்த வாட்டி கவர் பண்ணிட்டேன். எஸ், எல்லாமே இதில் போட்டிருக்கிறது நடக்கணும்னு இல்லை. நான் 4 கண்ட்ரி போகணும் அப்படின்ட்டு 4 போவேன்னு நான் போடலை. இந்த 4 எது போனாலும் ஓகேப்பா, இந்த வருஷத்தில் ஏதாவது போகணும்ப்பா அப்படின்னு நான் போட்டு வச்சுருந்தேன். பட் இதில் நான் 2 வந்து போயிருந்தேன். மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு மை ஜுவல்லரி. ஸோ இது வந்து இந்த வருஷம் வாங்குவேன்னு ஒரு நம்பிக்கையில் இல்லை. நான் வந்து ஏற்கனவே அதுக்கு முன்னாடி ஒரு வருஷமாகவே நான் நகை சீட்டு போட்டிருந்தேன். ஸோ இந்த வருஷம் எப்படியாவது சேர்த்து 2ஆக வாங்கிடணும்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆரம் வாங்கணும் அப்படின்னு மேனிஃபெஸ்ட் பண்ணியிருந்தேன், பேங்கிள் வாங்கணும் அப்படின்னு மேனிஃபெஸ்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் லக்கிலி இல்லை, அதுக்கு முன்னாடியே ஒரு வருஷமாக சீட்டு கட்டிக்கிட்டு இருந்தேன் தான். ஸோ சேர்த்து 2 சீட்டாக கட்டி முடிச்சு இந்த வருஷத்தில் இது 2த்தையும் நான் அச்சீவ் பண்ணிட்டேன். அண்ட் ப்ளீஸ் யாருமே வந்துட்டு ரொம்ப சீன் போடுறியா, இது பண்ணிட்டியா, அது பண்ணிட்டேன்னு சொல்லி காட்டுறியா அப்படின்ட்டுலாம் வந்து நினச்சிக்காதீங்க. ஏன்னா இந்த வீடியோட பர்பஸே அது கிடையாது. ஏன்னா சில பேர் அதை அப்படி புரிஞ்சுப்பாங்க. சில பேர் வந்துட்டு ரியலி மேனிஃபெஸ்டேஷன் பாக்ஸ் விஷன் போர்ட்னா என்ன, இதோட டெப்த் எப்படின்னு நான் சொல்ல வரது சில பேர் புரிஞ்சுப்பாங்க. ஸோ ப்ளீஸ் யாரும் அந்த மாதிரி நினைக்க வேணாம். ஏன்னா இதெல்லாமே வந்து நான் இது வரைக்கும் சொன்னது கிடையாது. எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும்ல, கண்டுபட்டுருமோ அப்படின்ட்டு. பட் இந்த வீடியோவில் ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னா தட் இஸ் த கண்டென்ட். ஏன்னா இது சொன்னால் விஷன் போர்ட்னா என்னன்னே புரியும். ஸோ ப்ளீஸ் யாரும் அந்த மாதிரிலாம் சொல்லிடாதீங்க. இப்போ இதில் போட்ட எல்லாமே உனக்கு நடந்தாச்சாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்கவும் இல்லை. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இருக்குது பார்த்தீங்களா, என்னது இது பேர் ஏதோ சொல்லுவாங்களே, ஐயோ நான் பேரே மறந்து போச்சு. அப்புறம் எப்படி நடக்கும், கொஞ்சமாவது மேனிஃபெஸ்ட் பண்ணணும். ஜேர்னலிங் எஸ், ஜேர்னலிங் பண்ணணும். நான் என்னோட ட்ராவல் ஒரு கண்ட்ரியும் ஜேர்னல் பண்ணணும். அப்புறம் பர்சனலாக என்னோட ஒரு சில விஷயங்கள்லாம் நான் ஜேர்னல் பண்ணணுன்ட்டு அதுக்கான புக்ஸ் எல்லாம் என்னோட இந்த பர்த்டேக்கு முன்னாடி பர்த்டே, அதாவது 2024 பர்த்டேலேயே நான் ஜேர்னல்லாம் கிஃப்டாக வாங்கிட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ், என் லவ்ட் ஒன்ஸ் கிட்ட இருந்து. ஆனால் நான் இன்னும் பண்ணாமல் அதை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கேன். 2 வருஷமா என்கிட்ட ஜேர்னல், ஸ்கிராப் புக் எல்லாமே வீட்டில் இருக்குது. ஆனால் நான் தொடாமல் வச்சிருக்கேன், போட்டிருந்தேன். பட் ஸ்டில் நான் இந்த வருஷமும் அதை ஸ்டார்ட் பண்ணல. நெக்ஸ்ட் இயருக்கு இதை நான் அப்படியே மாற்றிக்கலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ப்ளூ டைமண்ட் என்னோட 2024 பர்த்டேக்கு வந்துட்டு நான் வந்து இந்த ஒரு ரெட்டும் பிங்க்கும் கலந்த மாதிரி ஒரு ஸ்கார்லெட் டைமண்ட் ரிங் வந்து நானே வாங்கிக்கிட்டேன், என்னோட செல்ஃப் பர்த்டே கிஃப்டாக வச்சுக்கிட்டேன். ஸோ 2025 பர்த்டேக்கு இந்த ப்ளூ டைமண்ட் வச்சு வாங்கணும். ஏன்னா இது என்னோட ராசிக்கெல்லாம் ஏதோ சொல்லுவாங்களே பர்த் ஸ்டோன் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை நான் வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் வாங்க முடியல. இந்த டைமண்ட் ரிங் என்னால் முடியல. ஸோ அதனால் இதையும் நெக்ஸ்ட் இயருக்கு மாற்றிக்கலான்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பர்த்டேக்கு இந்த மாதிரி அழகாக கேக்லாம் வந்து பர்த்டேக்கு நானே பேக் பண்ணணும்னு நினச்சேன். அந்த ஒரு ஸ்கில்லை கற்றுக்கணும்னு நினச்சேன். பேக்கிங், அந்த அவன்லாம் வாங்கி அதெல்லாம் பண்ணணும்னு நினச்சேன். அதுவும் நடக்கலை. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாட்சும் எனக்காக நான் வாங்கிக்கணும்னு நினச்சேன். பட் நான் பிங்க் கலரில் அதுவும் முக்கியமாக வாங்கணும்னு நினச்சேன், நடக்கலை. பட் ஆனால் எனக்கு இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பிரீதாக்கா ஒரு வாட்ச் வாங்கி கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னோட லவ்ட் ஒன்க்கும் நான் வாட்ச் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன், நடக்கலை. சரி நெகட்டிவாக போகாதீங்க, இன்னும் சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ கோல்டு வந்துட்டு இது போக நான் மறுபடியும் கோல்டு ஷீட் போடுற அளவுக்கு நான் கொஞ்சம் தெம்பாக இருக்கணும், திருப்பி நான் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். அது மாதிரி நான் கோல்டு ஷீட் இப்போ கட்டிட்டு தான் இருக்கேன் மாதம். அதுக்கப்புறமேட்டு மணி இஸ் ஆல்சோ லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபுல்லி டிபெண்ட் ஆன் மை பேரண்ட்ஸ். என் கல்யாணத்துக்கு வந்துட்டு நானே கொஞ்சம் சேவ் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சேன். அதுக்குமே வந்துட்டு நான் சைடில் கொஞ்சம் சேவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதுவுமே வந்துட்டு இஸ் ஹேப்பனிங். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் ஹேண்ட்பேக், 2025 ஸ்டார்டிங்கில் நான் ஒரு பெரிய ஹேண்ட்பேக் அப்சஸ்டாக இருந்தேன். இன்னைக்கு எனக்கு 3 லட்சம் மாதிரி ஆயிடுச்சு. லைக் போதும், ஸ்டாப் சாரு, பேக்கில் இவ்வளோ வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. இத்தனைக்கும் நான் எதுவும் என் சொந்த காசு போட்டு வாங்குறது கிடையாது, எல்லாமே எனக்கு கிஃப்ட் தான் வரும். பட் எனக்கு இந்த வாட்டி வந்துட்டு இல்லை போதும் அப்படின்னு அந்த பேக்கோட ஆசை வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது நின்றுச்சுப்போம். ஸோ அதனால் வந்துட்டு
இந்த பிங்க் கலர் பேக் வாங்கணும் அப்படின்னு சார்ல்ஸ் அண்ட் கீத் ஆக்சுவலி இது நான் அப்படி போட்டிருந்தேன். பட் இந்த வாட்டி நான் சார்ல்ஸ் அண்ட் கீத்தில் ஒரு ப்ரௌன் பேக் ஆல்ரெடி நான் வந்து சிங்கப்பூரில் வாங்கியிருப்பேன். என்னோட வீடியோஸ் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். இதே பிங்க் பேக்கில் எனக்கு இப்போ ரீசெண்டாக இந்த வீக் ஒரு கிஃப்ட்டும் வந்துச்சு. ஸோ இதுவும் வந்து நடந்துருச்சு. அண்ட் திஸ் கோச் வேலெட், இது நான் வந்து என்னோட ஒரு லவ்ட் ஒனுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்னோட மேனிஃபெஸ்டேஷனில் போட்டிருந்தேன். விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பாலி ஏர்போர்ட்டில் இதே எக்ஸாக்ட் கோச் பர்ஸை நான் பார்த்தேன். இதே இது நான் வேறு ஜெனியை காட்ட அக்கா இதுதான்க்கா அப்படின்னு வாங்கலாம் அப்படின்னு போயிட்டோம். கடைசியில் பார்த்தா என்னை விட ஆக்சுவலி ஜெனியகாவுக்கு வந்துட்டு நிறையா விஷயங்கள் தெரியும் இந்த மென்ஸ் திங்லலாம். ஏன்னா வீட்டில் அவங்களுக்கு நிறையா தம்பிங்க, ஸோ அவங்களுக்கு சட்டை எடுக்கிறது, அவங்களுக்கு எல்லா திங்ஸும் வாங்குறதுனால அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்துட்டு டே இது பசங்களுக்கு செட் ஆகாதா, இல்லை இது இல்லைடா பாக்கெட் இல்லைடா அப்படி இப்படின்னாங்களா. அண்ட் அது பார்க்கவும் வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இல்லை நேரில். அதனால இந்த டிசைன் கிடச்சுமே இந்த டிசைன் வேணான்னு கேன்சல் பண்ணிவிட்டு நான் கோச்சில் வந்து இன்னொரு வேலெட் வாங்கியிருந்தேன். ஸோ திஸ் ஆல்சோ ஹேப்பன்ட். ஆக்சுவலி வீடியோ எப்பவே முடிச்சுக்கலாம், மேலெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் போயிட்டு. ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் வைஸ் போட்டிருந்தேன், லைக் வெயிட் குறைக்கணும் அப்படின்ட்டு. பட் ஆனால் நடக்கலை. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் இது போடுற டைமில் நான் ஜிம் போயிட்டு இருந்தேன். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, நான் கண்டினியூவாக போவேன், கண்டிப்பாக வந்து நம்ம வந்து வெயிட்லாம் குறைச்சிருவோம் அப்படின்னு. பாருங்கள் 6 பேக் இப்படி இல்லை, குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன். நான் ஆக்சுவலி ஓரளவுக்கு குறைச்சிட்டு தான் இருந்தேன், பட் நடுவில் அதை விட்டுட்டேன். இது இப்போ இந்த வருஷத்தோட அடுத்த கண்டினியூவில் வந்து இதை ஃபர்ஸ்ட் பிளேஸில் வைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப வெயிட் போட்ட மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. வீட்லேயே இருக்கேன், வேறு முன்னாடியாவது காலேஜ் அங்கங்கன்னு போயிட்டு இருந்தேன். இப்போ வீட்டிலே இருக்கனால ஐம் கெய்னிங் வெயிட். ஸோ அதனால் வெயிட்டை குறைக்கணும். இதை நான் நெக்ஸ்ட் இயருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். அண்ட் இது வந்துட்டு நான் கார் ஓட்ட கற்றுக்கணும்னு நினச்சேன். சேம் இதுவுமே நான் வந்து அப்போ டிரைவிங் கிளாஸ் நான் ஜாயின் பண்ணேன். நானும் அக்காவும் போயிருந்தோம். நான் கற்றுப்பேன் அப்படின்னு நினச்சேன், பட் ஆனால் கற்றுக்கல. அந்த டைமில் அக்கா கார் எடுக்கிறதா இருந்தது. அக்கா கார் எடுத்துட்டா, ஆனால் இப்போ நானும் கற்றுக்கல, எங்கள் அக்காவும் கற்றுக்கல. கடைசியில் எங்கள் மச்சான் தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருஷமாவது கார் ஓட்ட கற்றுக்கணும் கைஸ். இது நடக்கலை, அவ்வளோதான். பர்த்டே இந்த வருஷம் என்னோட 22 பர்த்டே. ஸோ இப்படி பீச்சில் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் என்னால் பீச்சில் பண்ண முடியல. ஆக்சுவலி எப்போவுமே சொல்கிறேன்ல, என்னோட பர்த்டேஸ் வந்து நல்லா இருக்காது. எனக்கு எப்போவுமே எனக்கு எல்லாமே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு கூட யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நான் ரொம்ப புலம்பி ரொம்ப அழுது ரொம்ப ஃபீல் பண்ணதுனால இந்த வாட்டி வந்து ஜெனி அக்கா அண்ட் ஒரு சில லவ்ட் ஒன்ஸ் அப்புறம் பிரீதாக்கா எல்லாரும் சேர்ந்து சர்ப்ரைஸ்லாம் பண்ணாங்க. அது போக அதுவே பெரிய விஷயங்க. இதில் எங்கே நான் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறது அப்படின்னு எதுவுமே பண்ண முடியல. அதனால் வந்து இந்த 22ங்கிறத வச்சு நான் எங்கே செலிப்ரேட் பண்ணணும் அங்கே வந்து ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி வரலனாலும் ஓரளவுக்கு 22 வச்சு வந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஒரு சில மாதிரி லௌகீகமாக ஏதாவது போட்டிருப்பேன், அதெல்லாம் எதுவுமே நடக்கலை. சத்தியமாக சொல்கிறேன், இந்த வருஷமாவது நடக்கணும், இதெல்லாம் வேண்டும் அப்படின்னு போட்டேன், எதுவும் நடக்கலை. ஓகே, ஃபன் அசைட், எனக்கு இந்த வருஷத்தோட ப்ராக்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ட்ராவல் ரிலேட்டடில் ஹாப்பி அண்ட் வெல்த் வைஸும் நான் வந்து நினச்சதெல்லாம் ஓரளவுக்கு பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஆல்சோ பொருளாக வாங்குறதுலையும் வந்து நினச்சதெல்லாம் ஓரளவுக்கு பண்ணிகிட்ருக்கேன். ஹெல்த் வைஸ் வந்து நான் இது இல்லை, என்னோடய நோட்டில் நான் வந்து எழுதி மேனிஃபெஸ்ட் பண்ணியிருந்தேன். லைக் எதுவுமே ஆக்சிடென்ட் ஆகுறது, நம்ம எதுவும் ஆக்சிடென்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஹெல்த் வைஸ் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி அப்படி எதுவும் பெருசாக வந்துடக்கூடாது அப்படின்னு போட்டிருந்தேன். இன்னொன்று வந்துட்டு கடன் எதுவும் வாங்குற மாதிரி நிலைமை வந்துடக்கூடாது அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து நான் ப்ரேயர்னு வச்சுக்கலாமே, இந்த ப்ரேயர்ஸையுமே வச்சுருந்தேன். அதெல்லாமே கரெக்டாக நடந்துச்சு பை காட்ஸ் கிரேஸ், கடவுளே. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ ஒர்க் ரிலேட்டடாக, பொருள் ரிலேட்டடாக, ஒரு சில ட்ராவல் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் இதில் போட்டது எல்லாமே எனக்கு ஆல்மோஸ்ட் நடந்திருக்கு. இதில் நடக்காத விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மை லௌகீக வாழ்க்கை அண்ட் ஸ்கில்ஸ், லைக் பேக்கிங் பண்ண கற்றுக்கணும், டிரைவிங் கற்றுக்கணும், ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் தான் நான் சரியாக பண்ணலைன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட் இயரில் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக பண்ண போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இயரோட விஷன் போர்டை வந்து நான் முழுசாக பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ குவிக்காக இது மாதிரி எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நான் ஷார்ட்ஸ்லையும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும், எதெல்லாம் உங்கள் கோல்ஸ், அதெல்லாம் வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அதுக்கு ரிலேட்டடான இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு பின்ட்ரெஸ்ட்லையோ இல்லை கூகுளில் இருந்தோ எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கொலாஜ் வந்துட்டு நீங்கள் நார்மலாக கொலாஜ் பண்ணுறது உங்களோட விருப்பம் தான். அந்த மாதிரி மாடர்னாக எஸ்தட்டிக்காலாம் பண்ணணும்னு இல்லை, உங்களோட ஆசைங்க, நீங்கள் எப்படி பண்ணாலும் ஓகே. ஸோ மோஸ்ட்லி அதுக்கான ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதை நான் பின்ட்ரெஸ்ட்லேயே பண்ணேன். அதிலே டெம்ப்ளேட் இருக்கும், அதில் அவங்க வச்சிருக்க பிக்சரை தூக்கிட்டு நம்ம வச்சிருக்க பிக்சரை வச்சா போதும். அந்த மாதிரி டெம்ப்ளேட்டாகவும் பண்ணிக்கலாம், இல்லை நம்மளாவே ஓன் கொலாஜ் அங்கங்கே ஆட் பண்ணி நான்லாம் அங்கங்கே எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் இப்படி ஒரு ஃபுல்லாக தான் சேர்த்தேன். ஸோ பின்ட்ரெஸ்ட்டில் பண்ணலாம், கேன்வாவில் பண்ணலாம், இந்த மாதிரி எந்த ஆப்பில் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். அதோட உங்களுக்கு பிக்சர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஏதாவது நீங்கள் வாங்கி ஒட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரிண்ட் எடுத்து, நான் வந்து இது இவ்வளோ சைஸ்க்கு ஒரு ஷீட் வந்துச்சு பிரிண்ட்டு, அதை வந்து இந்த மாதிரி ஒரு அட்டையில் வந்து ஒட்டி வாலில் வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன்.
ஸோ சிம்பிளாக பண்ணோன்னா இப்படி பண்ணலாம். இல்லைனா சில பேர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அட்டையை வாங்கி அதுக்கு மேலே வந்து டிஐஒய் மாதிரி ஃபுல் வேலையும் பண்ணுவாங்க. ஸ்கூல் ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு விஷயங்களையும் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் நேம் எல்லாம் லெட்டராக ஸ்டிக்கர் ஒட்டுறது, ஜேர்னலிங் பண்ணுறது, ஸ்கிராப் புக்லாம் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம், எழுதுறது, கிளிட்டர் பென்சில் கலர் பென் வச்சு எழுதுறது, சார்ட் ஒட்டுறது, ஒரு ஸ்டிக்கராக வாங்கி நாமளே பேஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா டைம் இருந்தால் அப்படி நீங்கள் பண்ணலாம். நான் ஆக்சுவலி முன்னாடி அப்படி தான் பண்ணணும்னு நினச்சேன், பட் எனக்கு அது செட் ஆகாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இதுவே ஆக்சுவலி நிறையா வேலை இருக்கும். ஸோ இப்படி பண்ணேன். ஓகே, பண்ணுறது புரிஞ்சுதா? ஸோ ஹியர் வி கம் டு தி எண்ட் ஆஃப் அ வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. நான் வீடியோட நடுவில் சொன்ன மாதிரி ப்ளீஸ் இதை வந்துட்டு நான் சொல்லி காட்டுறியா, சீன் போடுறியா அப்படின்னு தயவு செஞ்சு எடுத்துக்க வேணாம். பிகாஸ் ஐம் ஆக்சுவலி புஷிங் மை கேர்லீஸ் டு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. நம்மளால முடியும், நமக்கு அந்த பவர் இருக்கு. என்ன சொல்றது, நான் சொல்ல வரது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அந்த அர்த்தத்தில் தான் நான் சொல்ல வரேன். ஸோ தயவு செஞ்சு யாரும் வந்துட்டு தப்பாலாம் வந்து எதுவும் சொல்லிட வேணாம் ப்ளீஸ். ஓகே, அண்ட் நோ ஈவிலைஸ். எனக்கும் யாரும் ஈவிலைஸ் போடாதீங்க, நானும் உங்களுக்குலாம் ஈவிலைஸ் வந்துட்டு எடுத்துறேன். ஓகே, எல்லாம் போச்சு. ஓகே, அண்ட் யா இவ்வளவும் சொன்னேன். ஆனால் தம்ப்நெயில்ல சொல்லியிருந்த மாதிரி 2026 கல்யாணமா, அதை பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதை மோஸ்ட்லி அதை பார்த்து வந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ அதுக்கு வந்து எனக்குமே ஐடியா இல்லை. பட் நான் என்ன சொல்கிறது, 2026 கல்யாணம் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு போர்டு ஃபுல்லாக நான் கல்யாணம் ட்ரெஸ் வாங்கணும், நகை வாங்கணும், அது வாங்கணும்னு அதை மட்டும் பேஸ் பண்ணி வாழ்க்கையை போட போகிறது கிடையாது. பட் யா ஐ ஆட் இட். பட் அது நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியல. கடல்லே இல்லையா 2026 விஷன் போர்டை வந்துட்டு பண்ணிட்டு அதில் அப்டேட். இப்போ வரைக்கும் நான் டைரியில் எழுதி தான் வச்சிருக்கேன். இன்னும் நான் எதுவுமே கலெக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணல அந்த ப்ராசஸை. அப்படியே பண்ணாலும் அது ஒரு ஃபுல் வீடியோவாக போட மாட்டேன். ஏன்னா நடந்தது தான் வந்து இப்படி உட்காந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நடக்க போகிறத பற்றிலாம் பேசி வாய்ஸ் அவடெல்லாம் விடக்கூடாது. அது அடுத்த வருஷம் நம்ம பார்த்துக்கலாம். பட் ஆனால் எப்படி பண்ணுறேங்கிற ப்ராசஸை நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயாவது காட்டுறேன். ஸோ ஸ்டே டியூன். Until then, டாடா, பாய். ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் விஷன் போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஓகே, பாய்.